கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் லூதர் என்ற தேவ ஊழியக்காரரிடத்தில் ஒருமுறை சாத்தான் தரிசனமாக்கி, நீ இன்னதை செய், இன்னதை செய்யாதே, இப்படி நடந்து கொள் என்று சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவின் வேஷத்திலேயே வந்திருந்தான். ஆகா, கர்த்தர் தரிசனமானால் காணப்படுகிற அந்த வெளிச்சம் யூனிட்ல இல்லையே. அவருக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்தது. தேவகுமாரனின் வெளிச்சம் அது மிகவும் பிரகாசமானது. அது வரும்போதே ஒரு சந்தோஷம் வரும். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அது வெளிப்படுத்தும். ஆனால் எதுவும் இல்லாமல் இயேசுவை போலவே ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தீமையாக வேறு இருக்கிறதே. அப்படியானால் இது என்ன என்று சொல்லி, ஆண்டவரே, நீர்தான் என்பதை நான் அறியும்படிக்கு உங்களுடைய கையில் உள்ள அந்த காயத்தை காட்டும் என்று கேட்டார். அவ்வளவுதான். அந்த வினாடி சாத்தான் மறைந்து விட்டான். அவன் என்னதான் ஒளியின் வேஷத்தை தரித்தாலும் தேவகுமாரனுடைய தழும்புகளுக்கு ஈடாக ஒன்றையும் அவனால் காட்ட முடியாது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். தோமா ஆண்டவரை தரிசிக்காமல் விட்டுவிட்டான். மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்றால், தரிசிக்கும் போது நான் அவர்களை என்ன கேட்பேன்? உடைய பாடுமரணங்களை குறித்து எனக்கு சொல்லும் என்று கேட்க மாட்டேன். ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய காயத்தினால் உண்டாகும் தழும்புகளை நான் காண வேண்டும். தேவகுமாரன் தம்முடைய தழும்புகளை காட்டினால் அவர்தான் என்று மெய்யாய் அறிந்து கொள்வேன் என்று சொன்னான். தேவகுமாரன் வந்தார். தோமாவுக்கு தன்னுடைய கரங்களை காட்டினார். என் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை உன் விரலை இட்டு பார் என்று சொன்னார். மெய்யான தேவகுமாரன் தமது காயங்களால் அறியப்படுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மெய்யான மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். சாத்தான் ஒளியின் வேஷத்தை தரித்தாலும் தேவகுமாரனுக்கு ஈடாக அவன் ஒன்றையும் காட்ட முடியாது. பரலோகத்திலே யோவானுக்கு ஒரு காட்சி காட்டப்பட்டது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி எதனால் அறியப்படுகிறது? அது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்லி பரிந்து பேசுகிறார்? நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை காட்டி இவர்களை மன்னித்து விடுதலையாக்கும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகின்றார். அவருக்கே அந்த தகுதி உண்டு. நம்மை மீட்கும் பொருளை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். தேவகுமாரின் வேஷத்தை எது தரித்தாலும் யார் தரித்தாலும் அவருடைய பரிசுத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவர்களால் செய்து காட்ட முடியாது. அதை நினைவில் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.